பாடிடுவே. நாம் பிரசித்தப்படுவதாக. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாம் இன்னைக்கு தியானிக்க போகிற பகுதி யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே கலிலேயே உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் தாயும் அங்கே இருந்தார்கள். ஹல்லேலூயா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம்? திருமண நாள், கல்யாணம், பிறந்த நாள், நிச்சயதார்த்தம், இப்படி நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாய் அந்த நாட்கள் இருப்போம். இயேசு அந்த நாட்கள்ல கலிலேயே உள்ள கானா ஊர் திருமணத்துக்கு போனார். பாருங்க, ஒருத்தர் நம்மளுக்கு இன்விடேஷன் கொடுத்தா மட்டுமே நம்ம என்ன பண்ணுவோம்? திருமணத்துக்கு போவோம். அது போல இயேசுவை அவர் அழைத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை அழைக்கும் போது என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். இயேசுவை அந்த திருமணத்துக்கு என்ன பண்ணார்கள்? அழைத்தார்கள். அவர் மாத்திரம் அழைக்கிறார், ஸ்ரீசனும் அழைத்தார்கள், அவர் தாயும் அங்க இருந்தார்கள். பாருங்க, இயேசு நம் உள்ளத்திலே வர வேண்டும். இயேசுவே உள்ளத்துல அழைக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில் அற்புதம். 2வது பார்த்தீங்கன்னா, திருமணத்துல திராட்சரசம் குறைப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் குறையில்லாத வாழ்க்கை எதுவுமே இல்லை. கர்த்தர் மேய்ப்பதற்கு நான் தாட்சி அடையேன் அவர் சொல்ற. தாவீது சொல்ற. இன்னைக்கு அநேக வாழ்க்கை குறை, பணக்குறை இருக்கு, வியாதின்ற குறை இருக்கு, கடன் குறை இருக்கு, வேலை குறை இருக்கு, சமாதான குறை இருக்கு, நிறைய குறை சொல்லிட்டே போகலாம். ஆனா இங்க என்ன குறைனா தண்ணி, திராட்சரசம் இல்லை. இயேசு வேலைக்கார கூப்பிட்டு, நீங்க போயிட்டு தண்ணீரை கொண்டு வாங்க, கொண்டு வந்து தண்ணீர் சார் ஊத்துருங்க. இயேசு வார்த்தைப்படி அவர் செய்த போது அங்கு தண்ணீர் திராட்சரசமாகிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர் எப்படி திராட்சரசம் மாறுன்னு சொன்னால், இயேசுடைய மகிமை, இயேசுடைய வல்லமை, இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும், எப்படிப்பட்ட கடமைச்சு இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டம் இருந்தாலும், இயேசு வார்த்தைப்படி நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், இயேசு வார்த்தைப்படி நாம் செயல்படுவோம் சொன்னால், இயேசு வார்த்தைப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த காலையிலே உனக்கு அற்புதம் நிச்சயமா. ஆமென். விசுவாசம் ஆமென் சொல்லுமா? ஆமென். அவர் கீழ்ப்படினார்கள், அங்கு ஒரு அற்புதம் நடந்தது. பாருங்க, முதலாவது இயேசு உள்ளத்தில் அழைக்க வேண்டும். 2வது அவர் கீழ்ப்படிய வேண்டும். 3வது பார்த்தீங்கன்னா அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அவருடைய நாமத்தை மையப்படுத்த உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இனி வாழ்க்கை அற்புதமா எல்லா கண்களையும் மூடி நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்க்கையிலே அற்புதம் வேண்டுமாப்பா. இது அந்த கானா ஒரு திருமணத்தை பார்க்கிறோம். இயேசுவை அழைத்தார்கள். இன்றைக்கு உன் உள்ளத்துல யார் இருக்க வேண்டும்? இயேசு இருக்க வேண்டும். 2வது அவர் கீழ்ப்படியவர்களாய் இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறதோ அப்படி செய்யுங்கள். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கை இயேசு சொல்றதை செய்யும்போது நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார். கல்லை மூடி, ஆண்டவரே நீ எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா என்று கொண்டிருக்கும் வாழ்க்கையில எனக்கு இயேசு ஒரு அற்புதம் செய்வார். சாதாரண தண்ணீரை தரிசனம் மாற்ற போகிறார். மானவின் தண்ணீரெல்லாம் மதுரமா